வீடியோவில் சொல்றாரு என்னன்னா, இந்த வழக்கில் நான் வெற்றி பெற்றால் எனது சடலத்தை கங்கையில் அர்ப்பணிக்கவும், இல்லை என்றால் நீதிமன்றத்துக்கு வெளியே இல்லை சாக்கடையில் சாம்பலை கரைச்சிருங்க. அப்ப இந்த சிஸ்டத்தை எப்படி வெறுத்து போயிருக்கான் பாருங்க. கூடுதலா இன்னொன்று சேர்த்து சொல்லியிருக்காரு, நான் இறந்த பிறகு எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறதா இருந்தா நீதிமன்றமே கருணை கொலை செஞ்சிருங்க அம்மா அப்பாவை, அவங்களை கஷ்டப்படுத்தாது என்றதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லுங்க. பொதுவாக நம்ம இந்த வழக்கறிஞர்கள் மிரட்டுறாங்க அப்படின்ற செய்திகள் நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம், நேரில் பார்த்துருக்கோம். ஒரு நீதிபதி 5 லட்சம் கொடுத்தா நான் கேஸை முடிச்சு விடுறேன்னு சொல்றதுலாம் இது எப்படி? அதாவது மரண வாக்குமூலத்தில் அவர் சொல்லியிருக்க நீதிபதி இப்படி கேட்டாங்க அப்படின்னு நீதிபதி கேட்க மாட்டாங்க, நீதிபதிகள் ஏஜென்ட் வச்சிருப்பாங்க. ஏன்னா வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது பெண்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய விஷயம் தான், அதை யாரும் மறுக்க போறதில்லை. ஆனால் ஆண்கள் மீதும் நிகழ்த்தப்படுகிறது, அதுவும் சட்டத்தினுடைய உதவியோடு நிகழ்த்தப்படுகிறது. அந்த பராமரிப்பு செலவுன்ற அந்த சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, இது டோட்டலி ஃபால்ட்ன்னு தான் என்னுடைய. விவாகரத்து வாங்கிட்டேன்னா நமக்கு ஜீவனாம்சம் கிடைக்கும். அப்போ அந்த ஜீவனாம்சம் தொகையை வாங்கி இவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க கூட ஜாலியாக இருப்பாங்க. அதான் ஜீவனாம்சம் ரொம்ப கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்குது நீங்க சொல்றது. ஜாலியாக இருப்பாங்கன்னா அதுக்காக ஜீவனாம்சம் ஏங்க நான் புருஷன் வேண்டாம் அப்படின்னு போறீங்க, அவன் வாழ்க்கை எப்படி நடத்துவாங்க? அப்ப நானு சேர்ந்து வாழ மாட்டேன், எனக்கு அவன் தேவையில்லைங்க, எனக்கு குழந்தைங்க இருக்கு, அந்த குழந்தையோட எனக்கு குழந்தையோட பொறுப்பு யார் பார்க்கணும்? கணவன் தானே பார்க்கணும். அதாங்க ஜீவனாம்சம் கொடுத்துரு, இல்லைன்னு சொன்னா இப்படி பராமரிப்பு செல்ஃப்னு நீதிமன்றம் மூலம் வாங்கிக்கிறோம், நம்ம பாட்டு இஷ்டம் சுத்தலாம், நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். இஷ்டம் சுத்தலாம் அந்த வார்த்தை ஏன் நீங்க பயன்படுத்துறீங்க? எல்லாருமே அப்படி இஷ்டம் சுத்திட்டு தான் இருக்காங்களா? வேற என்ன இந்த வார்த்தை ஆண்களுக்கு பயன்படுத்தீங்க இஷ்டம் சுத்துறாங்க? 1000 குற்றச்சாட்டுகள் ஆண் மீது அசால்ட்டா சுமத்துறாங்க. இல்ல நீங்க ஜீவனாம்சம் வேண்டாங்கிற ஒரு கருத்துல ஸ்ட்ராங்காவே இருக்கீங்கன்றது எனக்கு புரியுது. ஒரு ஆண் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரதட்சணை கேட்கும்போது அதை பற்றி பெரிய அளவுல யாரும் பேசுறது இல்லை. அவங்க வந்து கஷ்டப்பட்டு கடன் பட்டு வட்டிக்கு கடன் வாங்கி எல்லாம் செய்யதான் செய்யறாங்க. எவ்வளவு அந்த திருமண செலவாச்சு அது எல்லாத்தையும் கூடுறான்னு நான் கொடுக்க வச்சிருக்கேன், கொடுத்துருக்கானுங்க. அப்போ ஒரு பணக்கார பெண்ணு ஏழை நம்மன் அப்படின்னும் போது பணக்கார பெண்ணு பெரிய லாயரை வச்சு அங்கே லீகலில் வந்து என்ன பண்ணுறான், வெற்றி பெற்று அப்போ அவனை என்ன பண்ணுறான், ஒரு மென்டல் சைக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவனை கழட்டி விட்டான். அவன் உண்மையில அப்படி இல்லைனாலும் இதை நினச்சி சைக்கோ ஆகி செத்து போயிடணும். புரியுதுங்களா? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் INLP கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். ஒரு கிரைம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம். வாங்க. தொடர்ச்சியாக நம்ம வந்து பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். இருந்தாலும் இப்போ சமீப 2-3 நாட்களாக இந்த அதுல் சுபாஷ் அப்படிங்கிற பேர் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. என்ன சம்பவன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது பெண்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய விஷயம் தான், அதை யாரும் மறுக்க போகிறதில்லை. ஆனால் அதே வரதட்சணை ஆண்கள் மீதும் நிகழ்த்தப்படுகிறது, அதுவும் சட்டத்தினுடைய உதவியோடு நிகழ்த்தப்படுகிறதுன்றது போது இது ஒரு மாதிரி உருவத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம உருவாயிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த சப்ஜெக்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி அணுகுறதையும் சேர்த்து அப்படியே சொல்லிடுங்க. இல்லை, நிச்சயமாக அந்த சுபாஷ் அதுல் விஷயம் இன்னைக்கு வந்து இந்தியா அளவுக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகிருக்கு. ஏன்னு சொன்னால் ஒரு ஐடி கம்பெனியில் வந்து மேனேஜராக இருக்காப்புல, சுமாராக ஒரு 80,000 1 லட்சத்துக்கிட்ட சேலரி வாங்குறாப்புல. அவர் உத்தரப்பிரதேசம் தன்னுடைய சொந்த ஒரு உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் அவர் பெங்களூரில் வந்து தங்கி அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இதில் 2019 தான் திருமணம் பண்ணியிருக்காரு. ஒரு 3 வயதில் குழந்தை இருக்குது. இந்நிலையில் தான் தன்னுடைய மனைவி, தன்னுடைய மாமியார், மாமனார், மைத்துனர் எல்லாம் சேர்ந்து அவரை வந்து தொடர்ந்து டார்ச்சர், அதாவது அளவுக்கு அதிகமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. முதல்ல வந்து அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை குடும்ப ரீதியாக உட்காந்து பேசியிருக்காங்க. அப்புறம் ஊருக்குள்ளவும் பேசியிருக்காங்க. அதன் பிறகு தான் அங்கே உத்தரப்பிரதேசில் நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தரப்பில் பெண் தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகி பராமரிப்பு செலவு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அந்த பராமரிப்பு செலவுன்ற அந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது டோட்டலி ஃபால்ட்டுன்னு தான் என்னுடைய. அது முழுக்க தவறான ஒரு இது. ஏன்னு சொன்னீங்கன்னா, ஒரு பெண்ணு கணவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொன்னால் தான் சம்பாதிக்கக்கூடிய 10,000மோ 15,000மோ 20,000மோ 30,000மோ 50,000மோ அந்த செலவு பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்து செலவு பண்ணுறான், அது வேறு விஷயம். மனைவி வந்து கணவன் மீது வெறுப்புணர்வோடு கணவன் வேணான்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க.
அம்மா வீட்டுக்கு போய் உட்கார்ந்த பிறகு அங்கேருந்து ஏதோ ஒரு நாதாரி வழக்கறிஞரை பிடிச்சி வழக்கு தொடுத்து அந்த வழக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, நீதிபதி விசாரித்து மெயின்டெனன்ஸ் செலவுன்னு சொல்லி அந்த பராமரிப்பு செலவுன்னு சொல்லி நீதிமன்றமே கொடுக்க சொல்லுது. பார்த்தீங்களா, இது இன்றைய இந்த நவீன நூற்றாண்டில் நடத்தக்கூடிய ஒரு விதமான ஆண்களுக்கு எதிரான ஒரு கொடுமைன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து பராமரிப்பு தொகை கொடுக்கறது கொடுமைன்றீங்களா? எப்படிங்க, நான் என்ன சொல்றேன், நீ வந்து பராமரிப்பு தொகைன்னு சொல்லி நீ அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்குவ, குழந்தையும் கூட்டு போய் வச்சுக்குவேன், குழந்தையும் பார்க்க விட மாட்டேன். நீ அம்மா வீட்டில் தான் உட்கார, அம்மாவை சோறு தண்ணி போட சொல்லி உட்காந்து சாப்பிடு, இல்லை நீ புருஷன் கூட வந்து வாழு. அப்போ அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு பராமரிப்பு செலவுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போகும்போது நீதிபதிகளும் சரி, இல்லை அந்த பெண்ணுக்கு சார்பாக ஆஜராகி வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களும் சரி என்ன பண்ணணும் சொன்னால், டே இது வந்து அந்த வழக்கறிஞரை இது ஒரு கொலை கேஸ் இல்லை, நம்ம விட்ட வந்த கிளைண்ட்டுக்கு ஆதரவாக நம்ம பேசி விடுதலை வாங்கி கொடுக்கணும், கொலை கேஸ் இல்லை, அல்லது சிவில் மேட்டரே இல்லை, சொத்து பிரச்சனை இல்லை, நமக்கு வந்த கிளைண்ட்டுக்கு ஆதரவாக நம்ம வாதாடி அவருக்கு சொத்து வாங்கி கொடுக்கணும். இது ஒரு குடும்ப விஷயமானது. இந்த விஷயத்தை வந்து உண்மையிலே அந்த பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், இந்த மெயின்டெனன்ஸ் செலவுன்னு சொல்லிட்டு நம்ம பெட்டிஷன் போட்டால் அந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்ககிட்ட சக்தி இருக்கா, புரியுதுங்களா உங்களுக்கு, சக்தி இருக்கா அப்படின்றத அந்த வழக்கறிஞர் உணரணும். அவன் உணர்ந்துட்டு தான் அந்த மெயின்டெனன்ஸ் செலவுன்னு போடணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இல்லையா அவனை விடுங்க, அந்த நீதிபதி விசாரிக்கிறாருல்ல, அந்த நீதிபதியாச்சும் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லி யாருன்னா கேஸ் போட்டாங்கன்னா அவன் யாரு, அவன் என்ன சம்பாதிக்கிறான், அவனுக்கு என்ன வருவாய் இருக்குது, அந்த வருவாயில் இவ்வளோ தொகை அவனால் மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியுமா? இந்தியாவினுடைய புள்ளி விவரமே சொல்லுது 78% வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் இந்தியாவில் இருக்காங்கன்னு சொல்லுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு நாதாரி வழக்கு போடுறான், ஒரு பெண்ணுக்கு சார்பாக வழக்காடுறான், அந்த வழக்கு போட்டு கடைசியாக வந்து நீங்கள் மாதம் 40,000 ரூபாய் கொடு, இல்லைன்னா ஜெயிலுன்னு சொல்கிறதெல்லாம் எந்த விதமான இந்த சிஸ்டமே பாருங்கள் ஒரு ஃபால்ட்டா இல்லையா மிஸ் அனில்? இந்த சிஸ்டமே ஃபால்ட்டுன்றனால இல்லை, ஒரு கணவன் தன்னோட மனைவிக்கும் குழந்தைக்கும் அவன் தானே பொறுப்பாக இருக்கக்கூடிய. பொறுப்பாகுன்னு சொன்னால் நீ அப்போ எல்லா பெண்களும் இப்படி இது போன்ற சில வழக்கறிஞர் நாதாரி வழக்கறிஞர்களால் எல்லா பெண்ணும் என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துட்டு குழந்தைங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டு இதுமாரி மெயின்டெனன்ஸ், அதாவது பராமரிப்பு செலவுன்னு சொல்லி நீதிமன்றம், அது விவாகரத்து கூட போகிறதில்ல, பராமரிப்பு செலவுன்னா மாதம் மாதம் வந்துட்டு இருக்கேன் இல்லையா, நான் இன்னும் இங்கே எங்கன்னா பொறுக்கிட்டு கிடப்பேன். இது எந்த வகையான ஒரு நடைமுறை வாழ்க்கை இது? நீங்கள் இந்த அளவுகளை நீங்கள் ஆண்களுக்கும் பொருத்தி பார்க்கலாம்ல. என்ன இந்த மாதிரி நீங்க வந்து தனியா நீங்க பயன்படுத்தி இந்த பொறுக்கிட்டு இருக்காங்கன்ற வார்த்தையை ஆண்களும் பொறுக்கிட்டு தானே இருக்காங்க. ஏன் வரதட்சணை கேஸ் எவ்வளவு கேஸ் நீங்களே பார்த்துருப்பீங்களே. கரெக்டுமா, நான் என்ன சொல்றேன், ஆண்கள் வந்து வேற வழி இல்லாம தாங்க அவன் அந்த மெயின்டெனன்ஸ் செலவு கொடுக்க, பெரும்பாலும் வந்து மெயின்டெனன்ஸ் செலவு கொடுக்குறது இல்லைங்க, கொடுக்க முடியாதுங்க. ஒரு ரிக்ஷா ஓட்டுறவனை போய் மாசம் 25,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ், அதாவது பராமரிப்பு செலவுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் தீர்ப்பு எழுதி கொடுத்துறான், இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லலாம், அவன் ஜெயிலுக்கு தான் போவான். அவன் எங்க 25,000 ரூபாய் கொடுக்க முடியுமா? அவன் குறைஞ்சபட்சம் டெய்லி அவன் வந்து கடுமையா உழைச்சா கூட 1000 ரூபாய் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை சம்பாதிக்க முடியாது. 30 நாளைக்கு 30,000 ரூபாய். இந்த 30,000 ரூபாயில அவனுடைய செலவுகள் எல்லாம் போய் 20,000 ரூபாய் அவனுக்கு நிற்கும். அவன் 25,000 ரூபாய் அவனுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு, அதாவது பராமரிப்பு செலவுன்னு சொல்லி மனைவிக்கு கொடுக்கணும், மனைவி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா அவனால கொடுக்க முடியுமா? நான் கேட்கிறேன். பாருங்க, இன்னைக்கு இப்போ ஒரு என்னுடைய அலுவலகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, இன்னைக்கு வந்து இந்த சுபாஷ் அதுல் உடைய நிகழ்வும் ஏன் அலுவலகத்தில் ஒரு பையன், ஒரு தம்பி, அவன் பேர் சுலைமான்ற பேர். அவன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பையன். அவன் ஒரு இஸ்லாமிய பெண்ணை தான் திருமணம் பண்ணி 2 குழந்தைங்க இருக்குது. குழந்தைங்க பெருசாகிடுச்சு, இப்போ புரியுதுங்களா, குழந்தைங்க பெருசாகிடுச்சு. இப்போ என்னன்னா மனைவி வந்து புருஷன் கூட வாழ மாட்டேன்றான். அப்போ நான் கூட என்ன பண்ணேன், கூப்பிட்டு வச்சு பேசுவேன், ஏமா ஒன்று வாழ்ந்துக்கோ, இல்லையா அவனுக்கு வழி விட்டுடு, மார்க்கம் சொல்லக்கூடிய வழியில் அவன் வழியில் வாழ்ந்துட்டோ, நீ உன் வழியில் வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொன்னால் இல்லை. அப்போ என்ன பண்ணுறான், ஒரு வழக்கறிஞர், ஒரு பொறுக்கி புறம்போக்கு எத்தனை இருக்காங்க வழக்கறிஞர்கள், கொஞ்சமாச்சும் இந்த குடும்பவியல் விஷயத்தில் உள்வாங்கி வழக்கு தொடுக்கணும். அந்த யாரும் ராஜா முகமது தான், அவனை நான் பார்த்தேன்னா நிச்சயம் செருப்பால் அடிப்பாங்க. அதுக்காக அவங்க ஒரு வழக்கு போட்டவங்கள எதிர்கொள்ள தயாராக இருக்கிறான். ஏன்னு சொன்னால் அவங்ககிட்ட போய் இந்த பொம்பளை கொடுத்துருக்கு வழக்கு, அவன் என்ன பண்ணுறான், நீதிமன்றத்தில் போய் இவனுக்கு 2 வீடு இருக்குது 3 வீடு இருக்குன்னு அள்ளி விட்டுருக்கான். இவன் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு நானே விசாரிப்பேன், ஒரு புறம்புக்கு இடத்துல ஒரு வீடு கட்டியிருக்கான். அந்த வீடு கூட பார்த்தீங்கன்னா அவன் அக்கா பேரில் இருக்குது, புரியுதுங்களா, அக்கா பேரில் இருக்குது. அப்படி இருக்கும்போது வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு இவ்வளோ தொகையை கட்டணும்னு சொல்கிறாங்க. அந்த தொகையை கட்ட முடியல, 1 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டான். இப்போ ஜெயிலில் இருக்கான். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஜெயிலில் இருக்கான் அந்த சுலைமான்ற பையன். இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, சரி புருஷனே ஜெயிலுக்கு அமிச்சிட்டு இல்லை, உங்கள் ஆத்திரம் தீர்ந்துதா இல்லை, இப்போ என்ன பண்ணியிருக்கா அந்த பொண்ணு, அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சில பொறுக்கி பசங்களை நியமனம் பண்ணி அந்த வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கு.
இது அந்த வீடு ஒன்று கட்டி வச்சிருக்கான் பற்றி, அது ஆக்சுவலாக அவங்க அக்கா வீடு, அது அவங்க அக்கா பேரில் தான் இருக்குது, அது பட்டான இடம் கூட இல்லை. அது அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இப்போ என்ன சொல்லுதுன்னா, அந்த நீதிமன்றத்தை வழக்கு போட்டது என்னன்னா, ஒன்று அந்த 2 பிள்ளைங்களுக்காக அந்த வீடுகளை எழுதி கொடு. சரி, அந்த வீடு அந்த பிள்ளைங்களுக்கு எழுதி கொடுத்துறான். இப்போ இவனுக்கு ஒரு 30 வயசு ஆகுது. இவன் சாகிற வேலையும் பொறுக்கிட்டு துண்ணணும் திரியணுமா? நான் கேட்குறேன். இதெல்லாம் ஏன் நீதிபதிகள் உள்வாங்கிறது இல்லை? அந்த பெண்ணு சார்பாக ஆஜராகக்கூடிய நாதாரி வழக்கறிஞர்கள் ஏன் உள்வாங்கிறது இல்லை? நான் கேட்குறேன். ஒரு லார்ட் லபக்கு இப்போ உதாரணத்தை நீங்கள் எடுத்துங்க. கமலஹாசனுடைய முதல் மனைவி வாணிஸ்ரீ ஞாபகம் இருக்கா? அவள் அந்த நேரத்தில் 2 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் கேட்டான்னு கொடுத்தான். கமலஹாசன்கிட்ட இருந்தது கொடுத்தான். சரிகா 5 கோடி கேட்டது கொடுத்தான். கமலஹாசன் இருக்கு கொடுக்குறான். கமலஹாசன் மாரி தான் இன்னைக்கு இந்திய மக்களுடைய ஆண்களுடைய நிலை இருக்கா? இதையே உள்வாங்கிறது இல்லைன்ற யார நீதித்துறை ஏன் உள்வாங்கிறது இல்லை? இந்த சிஸ்டமே ஏன் அப்படி இருக்கு? ஒரு ஜெரேஸ் இதெல்லாம் வந்து சரி, இந்த பையன் இந்த மாதிரி சொல்றாங்க, இப்போ 2 வீடு இருக்குன்னு சொல்லிட்டானா, சரி அந்த 2 வீடு வந்து இவங்க பேர்ல எழுது அப்படின்னு சொல்லாம அந்த வீடு உண்மையிலே அவன் தான் யார் பேர்ல இருக்கு, அதுக்கு ஒரு குழு நியமனம் பண்ணி அந்த குழு விசாரணை பண்ணி அதன் பிறகு தீர்ப்பு சொன்னா அதுல வந்து ஒரு சில வழக்குகளை மையப்படுத்தி இது சரியா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா பொதுவா நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது பெண்கள் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த நீங்க சொன்னீங்க அந்த நபர் சுலைமான் அந்த இடத்துல அந்த பெண் இருந்தாலோ இல்ல அப்படி ஆப்போசிட்ல இருக்கும் பொழுது இதே வார்த்தை தான் நீங்க சொல்லுவீங்களா? அந்த பெண்ணு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நீங்க கொடுக்கணுன்ற அப்ப அந்த இப்ப பேசுறவங்க அங்கே அப்படிதான். அதாவது முதலில் ஆண்கள் தரப்புலயும் இருக்கு தவறுகள் இருக்கு, தவறே இல்லை, எல்லாமே பத்திரமாட்டு தங்கம் நியாயமா எல்லாமே பெண்கள் பக்கம் தான் தவறுன்னு சொல்ல முடியாது. நம்ம பெண்கள் பக்கம் தவறுகள் இல்லை கம்மியா, அதாவது பெண்கள் தரப்புல பார்த்தீங்கன்னா தவறுகள் குறைஞ்சு, இன்னைக்கு ஆண்கள் தரப்புல வந்து தவறுகள் கம்மியா இருக்கு, ஆனா பெண்கள் தரப்புல தவறுகள் அதிகமா இருக்கு. அதுவும் இந்த நீதிமன்றங்களை நாடும் பொழுது நீதிமன்றத்துல வந்து அங்க அளவுகோல் என்னன்னு சொன்னா, அந்த கிளைண்ட்டுக்கு ஆஜராகி வாதாடக்கூடிய வழக்கினுடைய தன்மை தான் நீதிபதிகள் பார்க்கறாங்க. அப்போ ஒரு பணக்கார பெண்ணு ஏழை கணவன் அப்படின்னும் போது பணக்கார பெண்ணு பெரிய லாயரை வச்சு அங்கே லீகலில் வந்து என்ன பண்ணுறான், வெற்றி பெற்று அப்போ அவனை என்ன பண்ணுறான், ஒரு மென்டல் சைக்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு காரணம் காட்டி அவனை கழட்டி விட்டுறான். அவன் உண்மையில அப்படி இல்லைனாலும் இதை நினச்சி சைக்கோ ஆகி செத்து போயிடணும், புரியுதுங்களா? அதே மாதிரி ஆண் தரப்பில் கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா அவன் பெரிய லாயரை வச்சு தன்னுடைய மனைவி வந்து விவாகரத்து வாங்கணும், அதுக்கு தன் மனைவி விபச்சாரி, நடத்த கெட்டவ, கண்டம் கூட பொறுக்கிறா, கண்ட கெட்ட பழக்கம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நிரூபித்து அவன் போயிடறான். அப்போ இதில் வந்து நீதி பரிபாலனம் சரிசமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன முகாந்திரங்கள் இருக்குது சொல்லுங்கள். ஒரு விஷயத்தில் இல்லை, சமூகத்தில் பாதிக்கப்படுறது எல்லா வகையிலுமே கல்வி வேலைவாய்ப்பு முன்னேற்றம் பாதிக்கப்படுறது பெண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம்ன்றது டேட்டா சொல்லுது. அப்படிங்கிற அடிப்படையில் பெண்களை மையப்படுத்தி தான் நம்ம வந்து சட்டங்கள் வந்து கூடுதலாக 498A கூட பெண்களை மையப்படுத்தி பெரும்பாலும் சட்டங்கள் எல்லாம் பெண்களுக்கு ஆதரவாகவே இருக்கு. அதுக்குதான் இதெல்லாம் காரணம். அவங்க பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் அப்படி வச்சிருக்காங்க. ஒரு சிலர் பாதிக்கப்படுறாங்கன்றதுக்காக ஒட்டுமொத்தமா குழியில தள்ளக்கூடாது. அது மாதிரி அத்துல் சுபாஷ் மாதிரி ஒரு சிலர் பாதிக்கப்படுறாங்க ஒட்டுமொத்தமா நீங்க அதை வேணாம்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? இல்ல வேணாம்னு சொல்றேன், நானும் சொல்றேன். இதுவெல்லாம் நீதிமன்றத்துக்கு வரும்போது அவங்க குடும்பமா நினைச்சு நீதிபதிகளை அனுப்பணும். அந்த வழக்கறிஞர்கள் இருக்காங்கல்ல, நீ மற்ற வழக்குக்கு எப்படி நடந்துக்க, இது நம்மளுடைய கிளைண்ட்டை வெற்றி பெற வைக்கணுன்ற வெறித்தோடு வாதாடாதீங்கன்ற அந்த வழக்கு நடத்தும் வழக்கறிஞர்கள், குடும்ப நல வழக்கு நடத்தும் வழக்கறிஞர்கள் நிச்சயம் நீங்கள் ஒரு நடுநிலையாக நீங்களும் என் குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மனநிலையோடு அவங்க அணுகுனாங்கன்னா இதில் ஈஸியாக தீர்வு கிடைக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ எங்கள் அலுவலகத்தில் நடந்த லண்டன், அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா மதுக்கூர், இங்கே திருவாரூர் மதுக்கூரில் இருக்காங்க. மனைவி எல்லாமே லண்டன் சிட்டிசன், இவரும் லண்டன் சிட்டிசன். அந்த பெண்ணை திருமணம் பண்ணி லண்டன் சிட்டிசன். ஏதோ ஒரு கருத்து வேறுபாடை பிரியிறாங்க. பிரியும் போது என்ன பண்ண, அந்த பெண் என்ன பண்ணுறா, வழக்கு வந்து போடுது இவர் மேலே, அந்த ஆண் மேலே. வழக்கு எதுக்கு போடுதுன்னு சொன்னால், என்னை விட்டு பிரியணும்னு நீ முடிவு எடுத்துட்டே இல்லையா, நீ எப்படி லண்டனில் இருக்கலாம். அப்போ தமிழ்நாட்டில் வந்து வழக்கு சென்னையில் போடுறாங்க வழக்கு. அப்போ அவங்க லண்டனில் அங்கே இருக்க முடியாது, சென்னைக்கு தானே வரணும். அப்போ இங்கே இருந்து வழக்கு போயிட்டு ஆனால் இந்நிலையில் அந்த பெண் என்ன பண்ணுறா, வேற ஒரு திருமணம் பண்ணிக்கிது. ஆனால் திருமணம் பண்ணி கூட ஒரு நிக்கா பண்ணிக்கிட்டு கூட கடைசி வரையும் அந்த வழக்கு நடக்குது. ஏன்னு சொன்னால் இவன் லண்டன் போகக்கூடாது, வழக்கு முடிச்சு அவன் லண்டன் ஓடிடும். பழிவாங்கலுக்காக தான் இதெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்றீங்க? ஆமாம், 100% வழக்கு நடந்துகிட்டே இருக்கு, விவாகரத்தே ஆகலை.
பண்ணிடலாம். அப்புறம் அந்த நபருக்கு எப்படியோ ஒரு தகவல் கிடைக்குது, நிக்கா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு யார் போய் கேட்டால் ஆதாரம் கொடுக்க மாட்டேன், அந்த நிக்கா ஆனதுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்னா, கடைசி அவன் சொன்னால் இந்த பள்ளிவாசல் ஆகிருக்குங்க, ஆனால் கொடுக்க மாட்டேன் போது நானே வண்டி காரை எடுத்துகிட்டு போய் நேராக அந்த பள்ளிவாசலில் உட்காந்து ஒத்துழைப்பு கொடுத்து இதுமாதிரி ஆச்சு எனக்கு காப்பி கொடுத்து, இல்லை முடியாது கொடுத்தான்னு கட்டாயப்படுத்தி வாங்கி நான் அவனுக்கு கொடுத்தேன். அதன் பிறகு அதை எடுத்து நீதிமன்றத்தில் காமிச்சு அவன் விலக்கு வாங்கிட்டு லண்டன் போனான். அப்போ இது வந்து குறைஞ்சி 3-4 வருஷம் நடந்தது இந்த வழக்கு. ஒரு இஸ்லாமிய குடும்பம் தான் சொல்கிறேன், ஃபேமிலி தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அதிகமாக போயிட்டு இருக்கு. அதாவது ஆண்கள் தரப்பில் தவறுகள் நடக்குது. ஆண்கள் தரப்பு சில பேர் என்ன பண்ணுறாங்க, திருமணம் பண்ணிட்டு பொண்டாட்டியை வந்து சரியான மாதம் இது கொடுக்காம அதை கொடுக்காம பொறுக்கி தரமாக தின்னுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அதேமாரி நபர்களுக்கு நீதிமன்றங்களோ அல்லது வழக்கறிஞர்களோ வந்து அந்த பெண்களுக்கு சாதகமாக இருந்து பண்ணால் பரவாயில்ல. ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுறான், வழக்கறிஞர் கேட்குற கேள்வி என்ன பண்ணுறான்னா, அவன் என்ன பண்ணுறான், நல்லா இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, வருமானத்தை பார்க்குறாங்க. அப்போ விட கவலைப்படாத, உனக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாதம் 50,000 1 லட்சம் வாங்கி தரேன். சரி, அவன் 1 லட்ச ரூபா வாங்கி கொடுக்குறான். அவன் 1 லட்சம் தான் சம்பளம், ஐடி கம்பெனியில் 1 லட்ச ரூபா வாங்குறான்னு வச்சு 1 லட்ச ரூபா இவனுக்கு கொடுத்துட்டு அவன் பிச்சை எடுத்துட்டு. சரி, இது நீதிபதிகளாச்சும் உள்வாங்க வேண்டாம். இல்லை, இந்த வழக்கில் நான் நீதிபதி சொல்லும் போது தான் இந்த ரீட்டா கௌஷிக் அந்த நீதிபதி தான் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. பொதுவாக நம்ம இந்த வழக்கறிஞர்கள் மிரட்டுறாங்க அப்படின்ற செய்திகள் நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம், நேரில் பார்த்துருக்குறோம். ஒரு நீதிபதி 5 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தா நான் கேஸை முடிச்சு விடுறேன்னு சொல்றதுலாம் இது எப்படி? இல்லை, அதாவது மரண வாக்குமூலத்தில் அவர் சொல்லியிருக்க நீதிபதி இப்படி கேட்டாங்க அப்படின்னு. நீதிபதி கேட்க மாட்டாங்க, நீதிபதிகள் ஏஜென்ட் வச்சிருப்பாங்க. ஏன்னா குஜராத்து இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது வட இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி ஒஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஜுடிஷியரி ஒஸ்ட்டுன்னு நான் அதனால தான் வந்து குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்றமே போலி நீதிமன்றமே 5 வருஷமாக போலி நீதிமன்றம் நடந்திருக்கு. கேள்விப்பட்டீங்களா? குஜராத்தில் ஒரு நீதிமன்றமே போலியா நடந்திருக்காங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடூரம். அப்போ நீதிமன்றம் நடக்குதுன்னா அப்போ அங்கே அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், காவல்துறை, இது எல்லாமே இன்க்ளூடிங் அதை எல்லாமே சேர்ந்து செஞ்சிருக்காங்க பாருங்க ஒரு மாவட்டத்தை. அது பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் பெரும்பாலான எல்லா சிவில் லா தான். அந்த சொத்து பிரச்சனை விஷயம் வழக்கு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு போலியான நீதிமன்றத்தை உருவாக்கி 10,000க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்ப்பு சொல்லி அந்த இதெல்லாம் கடைசியாக தான் அவங்க மாட்டுறாங்க ஒரு விஷயத்தில். அப்படின் போது இப்போ இங்கே நீதிபதி வந்து காசு வாங்கினாங்கன்னு சொன்னால் வாங்கியிருக்க மாட்டாங்க, இவன் பொய்யான வாக்குமூலத்தை எழுதி வச்சு செத்துருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது எல்லாமே குடும்ப நல வழக்குகளில் நடக்குது. இது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஜுடிஷியரி வந்து ஓரளவுக்கு வந்து 70% மேலே கரெக்டாக இருக்குது. மற்ற நார்த் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஜுடிஷியரி வந்து ஒஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருக்காங்க. பணம் கொடுத்தான்னா எதவுனா செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது. இல்லை, நான் ஏன் அந்த கேள்வி கேட்குறேன்னா, என்னை வந்து இப்படி மன ரீதியாக நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கறதுனால தான் பல ஆண்கள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி அவர் பேசுறதுக்கு அந்த மனைவி சொல்கிறாங்க அப்புறம் போய் சாக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்காரு கடிதத்தில். அதை பார்த்துட்டு அந்த நீதிபதி சிரிக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி ஒரு நீதிபதிக்கான அழகாது அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அதெல்லாம் சொல்றேன். இப்போ இது அந்த பெண் அப்படி சொல்லியிருக்க மாட்டா, நீதிபதி இப்படி சிரிச்சிக்க மாட்டா நம்ம சொல்ல முடியாது. இது இயற்கையாக நடக்குது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. எல்லா இடத்துல இங்கேயும் கூட நடக்குது. கணவனால என்னால் கட்ட முடியாது, நான் ஜெயிலுக்கு தான் போனால் போ. எந்த பெண்ணாச்சும் ஜெயிலுக்கு போக வேணாங்க, அவர் ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பாதீங்க, அவரால் என்ன முடியுமோ அதை கொடுக்க சொல்லுங்கள், மற்ற நான் வச்சு வாழ்ந்துக்கிறேங்க அப்படின்னு எந்த பெண்ணும் சொல்கிறது இல்லையா. போ ஜெயிலுக்கு, எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ ஜெயிலுக்கு போ, பழி வாங்கணும். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ குப்பைகளை இவங்க இந்த சிஸ்டத்தை இவ்வளோ ஒரு இதுவாக வச்சுக்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த காமன் சிவில் கோட் கொண்டு வரேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும். இல்லை, அதுதான் நானும் அதே தான் முத்தலாக் விஷயமா இருந்தாலும் சரி, இந்த காமன் சிவில் கோடாக இருந்தாலும் சரி, இது வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு தீர்வாக இருக்குமாங்கிற கேள்வி ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்த ஷாபானு வழக்கும் கிட்டத்தட்ட ஷாபானு இடத்துல இவர் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால இந்த அசைன் பண்ணி பார்க்க முடியும். 100% முதல் ஷாபானு வழக்கு 1985 நடந்தது. ஷாபான் வழக்கு நீ 2024 சுபாஷ் அதுல் வழக்கு, இது 2 வழக்கு நீங்க ஒரே மாதிரியா தான் பார்க்கணும். ஷாபானு வழக்குல கூட என்னன்னா ஜீவனம்சம் யாருக்கு வருதுன்னா ஷாபானுக்கு வருது. ஷாபானுக்கு 18 வயசு, 17 வயசு, 20 வயசு, 25 வயசு, 30 வயசு, 35 வயசு இல்லை. அவங்க அந்த வழக்கு தொடுக்கும் போது அவர்களுக்கு வயது 72. ஷாபான் 85. ஆமா, 72 அவங்களுக்கு வயசு. தன்னுடைய 2 மகன்களும் அப்ராடு, லண்டன், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்காங்க. 2 மகள்களும் அப்ராடு, வெல் செட்டில். தன்னுடைய கணவருக்கும் தனக்கு பிரச்சனையாச்சு, விவாகரத்தை சொல்லிட்டாருன்ற ஒரே காரணம், அவங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக வெல்டுடு, சொந்த வீடு உட்பட எல்லாமே இருக்குது அவங்களுக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, இதில் இருந்து கூட அவங்க ஜீவனம்சம் போடுறாங்க. ஜீவனம்சம் என்பது இஸ்லாமிய அடிப்படையில் கூடாது.
ஏன்னு சொன்னால் இதுதான் இப்போ நம்ம இந்த அதுல் விஷயம் வரோம் பார்த்தீங்களா, சுபாஷ் அதுல் விஷயத்தை பார்க்குறீங்களா, அதாவது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்குவாங்க. திருமணம் பண்ணிட்டு அப்போ இவங்ககிட்ட ஏதாவது நம்மளா பிரச்சனையை வளர்த்து, பெண் நினைச்சா எப்போனா பிரச்சனை வளர்க்கலாம் இல்லை, ஆண்கிட்ட புருஷன்கிட்ட பிரச்சனையை வளர்த்து அந்த பிரச்சனை பெருசு பூதகரமாக்கி நீதிமன்றம் போய் விவாகரத்து வாங்கிட்டேன்னா நமக்கு ஜீவனாம்சம் கிடைக்கும். அப்போ அந்த ஜீவனாம்சம் தொகையை வாங்கி இவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க கூட ஜாலியாக இருப்பாங்க. அதான் ஜீவனாம்சம் ரொம்ப கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்குல்ல நீங்க சொல்றது. ஜாலியா இருப்பாங்கன்னா அதுக்காக ஜீவனாம்சம் ஏங்க, நான் புருஷன் வேண்டாம் அப்படின்னு போறீங்க, அவன் வாழ்க்கை எப்படி நடத்துவாங்க? அப்போ வாழ்க்கை நடத்துக்குன்னா இன்னொரு திருமணம் பண்ணிக்க, இதுதான் இஸ்லாம் சொல்லுது. நீ இன்னொரு திருமணம் இன்னொரு திருமணம் இடைப்பட்ட காலம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த காலத்துல அவங்களும் பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், அவங்களுக்கு படிப்பு செலவு ஏகப்பட்ட செலவு இருக்குல்ல, அது வறுமையான குடும்பமா. அப்போ நீ சேர்ந்து வாழு. சேர்ந்து வாழ மாட்டேன் நானு, கட்டாயப்படுத்துற மாதிரி இல்ல. அதாங்க, நான் சேர்ந்து வாழ மாட்டேன், நானு சேர்ந்து வாழ மாட்டேன், எனக்கு அவன் தேவையில்லைங்க, எனக்கு குழந்தைங்க இருக்கு. குழந்தையோட பொறுப்பு யார் பார்க்கணும்? கணவன் தானே பார்க்கணும். அதாங்க, ஜீவனாம்சம் கொடுத்துரு. இல்லைன்னு சொன்னா இப்படி பராமரிப்பு செல்புன்னு நீதிமன்றம் மூலம் வாங்கிக்கிறோம். நம்ம பாட்டு இஷ்டம் சுத்தலாம், நம்மள யாரும் கேள்வி கேட்க மாட்டோம். இஷ்டம் சுத்தலாம் அந்த வார்த்தை ஏன் நீங்க பயன்படுத்துறீங்க? எல்லாருமே அப்படி இஷ்டம் சுத்திட்டு தான் இருக்காங்களா? வேற என்ன இந்த வார்த்தை ஆண்களுக்கு பயன்படுத்தீங்க? இஷ்டம் சுத்துறாங்கன்னு ஆண்களுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தீங்களா? இஷ்டத்துக்கு சுத்துறாங்க அப்படின்னு. ஆண்களுக்கு ஜீவனாம்சம் எந்த பெண்கள்கிட்டையும் ஜீவனாம்சம் வாங்கினது இல்லைங்க. ஆண்கள் தானேங்க தரான். நீங்க ஆண்கள் சுத்த மாட்டாங்களா, ஆண்கள் சுத்த மாட்டாங்களான்றீங்க. ஒரு சில வழக்கை வச்சுக்கிட்டே நீங்க சுத்துவாங்க. நீங்க ஒரு 4 பேர் பார்த்து நீதிமன்ற வரலாற்றில் எந்த பெண்ணுகிட்ட இருந்தோம் பல தொகைகளை வாங்கி ஆண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது இல்லை. ஆண்கள் தான் பெண்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்ற வரைமுறை இருக்கு. அதான் சட்டமும் அப்படிதான். ஏன்னா அம்மாவோட தான் அந்த குழந்தைங்க போகும். அது ஒரு குழந்தை 2 அம்மாவோட தான். அந்த குழந்தைங்களோட செலவு யார் பாக்குறது? அது பொறுப்பு இந்த கணவன் தானே. அது டிவோர்ஸ் ஆனாலும் கணவன் தானே பொறுப்பு. அதுதான் சொல்றேன். அந்த சிஸ்டத்தில் ஒன்று அந்த சிஸ்டம் மனசாட்சியோடு விசாரணை நடத்தி தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கணும். இன்னைக்கு மனசாட்சி என்பது நீதித்துறையிலே இல்லை. கண்ட மணிக்கு வந்து தீர்ப்பு சொல்லிட்டு கிடக்குறாங்கன்னு இங்கே நீதிபதிகள் எல்லாம். அப்படி இருக்கும்போது அந்த சிஸ்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வரணும். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு பெண்ணு ஒரு குறிப்பிட்ட காலம் கணவன் கூட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கி இது போன்ற ஜீவனம் சென்று பெரிய தொகையை வாங்கி அந்த தொகையை எங்கன்னா ஒரு முதலீடு பண்ணிட்டு அப்போ நாம் வந்து நம்ம வாழ்க்கையை அதாவது என்ன ஆகுது, நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி எத்தனை பெண்களுடைய உதாரணத்தை நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பெண்கள் எனக்கு தெரிஞ்சே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. கமலஹாசன் கூட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ சொல்லும்போது வாணிஸ்ரீ வந்து உங்களை பற்றி இப்படி தவறாக பேசியிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஏன் பேச மாட்டாங்க, எங்கிட்ட வாங்கின 2 கோடி பெரிய தொகையை வாங்கி முதலீடு பண்ணி இப்போ வந்து அவங்க உல்லாசமாக உலாவிட்டு இருக்காங்களே, அவங்க சொல்லதான் செய்வாங்கன்னு சொல்லி கமலஹாசன் கூட ஒரு இன்டர்வியூவில் அதை மேற்கோள் காட்டி பேசினாப்புல. அதனால ஜீவனாம்சம் என்பது கூடாதுங்க. அந்த சிஸ்டத்தையே தூக்கணும். அது முழுக்க ஆண்களுக்கு எதிரான ஒரு. நீங்க அந்த கணவன் மனைவி அந்த கட்டத்தை விட்டுருங்க. அந்த அவங்களுக்கு பிறந்த குழந்தை என்ன, அவங்க கதி என்ன? அப்ப அந்த கேள்வி வரும்ல, அப்ப அந்த குழந்தை யார் செலவு செய்யறது? குழந்தைக்கு வந்து தந்தை வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டு போய் நீ என்ன ஜீவனாம்சமா வாங்கிக்கிறாங்க, இவங்க பாத்துக்க போறாங்க. என்ன சிக்கல்? அப்போ ஜீவனாம்சமே வாங்கினா அப்ப அந்த குழந்தைங்களுக்கு மனசுக்குள்ள என்ன ஆகும்னா, நம்ம அம்மா தான் நம்மளை பாத்துக்கிறாங்க, அப்படித்தானே வரும். சொல்லுங்க. ஜீவனாம்சம்ன்ற சிஸ்டமும் மெயின்டெனன்ஸ் செலவுன்ற அந்த சிஸ்டத்தையும் கொஞ்சம் அரசு வந்து அதாவது கன்சிடர் பண்ணி இதை மாற்றணுங்க. இது ரெண்டுமே தவறான முன்னுதாரணங்கள். இது வந்து மிஸ்யூஸ் தான் அதிகமாகுது. எப்படி முன்னாடி வரதட்சணை கொடுமைன்னு ஒரு சட்டம் இருந்தது, ஞாபகம் இருக்கா? அப்போ எப்படின்னா இவனை மட்டும் புருஷனை மட்டும் கைது பண்ண மாட்டான். புருஷன் அம்மா, புருஷன் தங்கச்சி, புருஷன் அக்கா, புருஷனுடைய அக்காவுடைய புருஷன், தங்கச்சியுடைய புருஷன், இவ்வளோ எல்லாத்துக்கும் ஜெயில எல்லாம் போட்டுருந்தாங்க. கடைசியாக அது என்ன ஆச்சு, இதுல வந்து மிஸ்யூஸ் அதாவது தவறாக நடத்தப்படுதுன்னு சொல்லி அந்த சட்டம் பயன்படுத்தப்படுதுன்னு ஞாபகம் இருக்கா? வரதட்சணை கொடுமை சட்டம் வந்து சில இடங்கள்ல போலீஸ்காரனுக்கு காசை கொடுத்து பொம்பளை போலீஸ் எல்லாம் ஆம்பளை பசங்களை ஜட்டியோடலாம் உட்கார வச்சுருந்துருக்காங்க. ஜட்டியெல்லாம் உட்கார வச்செல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க, ஒரு திருமணமானவன பெண்ணு நம்ம வந்து எல்லா வகைக்குமே வந்து பெண்களுக்கு ஆதரவான தான் இருக்கும். ஆண் சமூகம் என்பது ஆணுக்கு வேற பெண் வேறேன்னு சொல்ல முடியாது. ஆண் பெண் இருபாலரும் சேர்ந்தது தான் ஒரு சமூகம். அந்த ஒரு கட்டமைப்பில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி போன உடனே முதல்ல வந்து அவன் என்ன நினைக்கிறா, தாய் தந்தை அதாவது அந்த கணவனுடைய தாய் தந்தை எல்லாரையும் விட்டுட்டு என் கூட வந்துன்னு நினைக்கிறாளா இல்லையா? சொல்லுங்க. ஆமா. அப்போ நினைக்கிறா. சரி, அப்படியே மீறி ஒரு கட்டத்தில் அவன் வரமாட்டேன்னு சொன்னா விவாகரத்து. அப்படியும் இல்லை, மீறி அவன் வந்து இவன் பேசிக்கிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கலேன், அப்போ உன்னுடைய சம்பளம் சரி பத்தலை, வரத்துக்கு வந்து செலவு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம இந்த தனி வீடு இருக்கும் இல்லையா, நம்ம அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் போயிடலாம். அங்கே போயிட்டுன்னா அம்மா சமைக்கிறது நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். எப்படி
ஃபஸ்ட்டு அவன் தாய் தந்தையை எல்லாரையும் வந்து ஒதுக்கிட்டு கூட்டுட்டு வரான். அடுத்தது தன் தாய் தந்தை பக்கத்தில் போய் குடியேற்றின இருக்கிறான். இதுக்கு இந்த 2 விஷயத்துக்கு யாராவது மீறினா, இது 2 விஷயத்துக்கு யாராவது மீறினா 1000 குற்றச்சாட்டுகள் ஆண் மீது அசால்ட்டா சுமத்துறான். இல்லை, நீங்கள் ஜீவனசம் வேண்டாங்கிற ஒரு கருத்தில் ஸ்ட்ராங்காகவே இருக்கீங்கன்றது எனக்கு புரியுது. ஒரு ஆண் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரதட்சணை கேட்கும்போது அதை பற்றி பெரிய அளவில் யாரும் பேசுறதில்லை. அவங்க வந்து கஷ்டப்பட்டு கடன் பட்டு வட்டிக்கு கடன் வாங்கி எல்லாம் செய்ய தான் செய்கிறாங்க. அதை வந்து யாருமே பெரிய அளவில் கண்ணும் காணலை. ஆனால் அந்த ஒரு பெண் ஜீவனாம்சம் கேட்குறா அப்படின்னா இதை மட்டும் குற்றம் காண்பதுன்றது எப்படி? இது இல்லைண்ணா, எனக்கு எங்கிட்ட என்னுடைய அலுவலகத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணியிருந்தானா எவ்வளோ வரதட்சணை வாங்கினானோ, எவ்வளோ அந்த திருமண செலவாச்சு, அது எல்லாத்தையும் கொடுறான்னு வந்தாங்க. நான் கொடுக்க வச்சிருக்கேன், கொடுத்துருக்கானுங்க. நான் சொல்லியிருக்கேன், எங்கள் அலுவலகத்தில் இஸ்லாமிய முறைப்படி விவாகரத்து தலாக் வாங்கும்போது அப்போ வந்து தலாக் கொடுக்க போறியா? ஆமாம். அந்த பெண்ணுக்கிட்டையும் கேட்பான், இல்லை நான் இவ்வளோ வரதட்சணை கொடுத்துருக்கோம், இவ்வளோ நாங்கள் சாப்பாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம், திருமண செலவுக்கு அப்படிங்கும்போது அந்த தொகையை கொடுத்து தானே ஆகணும். கொடுக்குமா இல்லையா? லாஜிக்காக சொல்கிறேன். அது கொடுத்துட்டு அவன் விவாகரத்து வாங்கிட்டு போகிறான். ஆனால் பெண்ணா ஃபுல்லா என்கின்ற அந்த பெண்ணா முன் வந்து எனக்கு கணவன் வேணான்னு சொன்னான்னா, அதேமாரி வந்து ஆண் ஏதாவது கொடுத்துருந்தானா, அதை மஹர் உட்பட, தலாக் கொடுத்தா மஹர் திருப்பி வாங்க வேண்டியதில்லை. ஆனால் குல்லா கொடுத்தானா மஹர் என்ற அந்த வரதட்சணை கொடுப்பாங்க இல்லையா இஸ்லாத்தில் முஸ்லீம்கள், அதாவது ஆண் வந்து பெண் அதையும் கூட திருப்பி கொடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா நீயே தான் வேணான்னு சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்தது குழந்தைகள். அப்போ அந்த குழந்தைகளை யார் பராமரிக்கிறா? தாய் சொல்லுவோம் நான் பராமரிக்கிறேன், தந்தை சொல்லுவோம் நான் பராமரிக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்லுவோம், நாங்களே சொல்லுவோம், சரி தாயும் தந்தையோட எம்ஓ மாரி போடுவோம், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். குழந்தைகளுக்கு வந்து தந்தை வந்து ஸ்கூல் ஃபீஸ் உட்பட எல்லாமே அவர் கட்டணும். புரியுதுங்களா? ஸ்கூலில் போய் தந்தை போய் சந்திக்கிறதுக்கு தாய் வந்து எந்த விதமான தடையோ எதுவோ பண்ணக்கூடாது. இப்படி வந்து எம்ஓ மாரி 2 பேர்கிட்ட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வாங்கி கையெழுத்து வாங்கி ஃபுல்லாக வாங்கிட்டு போகுது. அதுமாதிரி தலாக வாங்கிட்டு போகுது. எம்ஓ தான் எல்லாமே. ஏன்னு சொன்னால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அது நீதிமன்றத்துக்கு பெண் தரப்பில் போனாலும் சரி, ஆண் தரப்பில் போனாலும் சரி, எம்மோ நீங்கள் 2 பேரும் இன்ட்ரெஸ்டப்பட்டுட்டீங்க, பிரிஞ்சிட்டீங்க, அதில் எங்களுக்கு ஒன்றுமே ஆட்சி பண்ணி சொல்லி நீதிமன்றமே ஓகே பண்ணிட்டு போயிடுது. என் அலுவலகத்தில் நிறைய எம்மோ தான் நடக்கும். உட்கார வச்சு பேசி 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 ஒரு நடுநிலையானது, இவங்களுக்கும் பாதகம் இல்லாமல் அவங்களுக்கும் பாதகம் இல்லாமல் இப்படி தான் பண்ணணுன்ற அந்த குடும்ப நல நீதிமன்றங்கள்லாம் இப்படி பண்ணுறது இல்லை. அசால்ட்டாக மெயின்டெனன்ஸ் செலவுன்னு யாருக்கு போனால் 30,000 40,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் போடுறீங்கன்னா இன்னைக்கு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம். இந்த வழக்கில் கூட 80,000 கொடுக்க சொல்லுது நீதிமன்றம். ஆனால் எனக்கு 2 லட்சம் வேணும்னு அவங்க கேட்குறாங்க. ரெண்டாவது கேட்குறாங்க. ரெண்டாவது கேட்டு முடியலன்னு சொல்லும் போது தான் ஒரு உச்சத்துக்கு போய் அவன் தற்கொலை பண்ண போகிறான். இல்லை எனக்கு இல்லை என்ன இறுதி கேள்வி நான் வச்சுக்கிறேன். இல்லை என்ன சந்தேகம் அப்படின்னா, அவர் அந்த வீடியோவில் சொல்கிறார் என்னன்னா, இந்த வழக்கில் நான் வெற்றி பெற்றால் எனது சடலத்தை கங்கையில் அர்ப்பணிக்கவும், இல்லை என்றால் நீதிமன்றத்துக்கு வெளியே இல்லை சாக்கடையில் சாம்பலை கரைச்சிருங்கன்ற. அப்போ இந்த சிஸ்டத்தை எப்படி வெறுத்து போயிருக்கான் பாருங்க. இவன் வந்து இன்னைக்கு சுபாஷ் அதுல் வந்து அவன் வெறுப்பின் உச்சத்துக்கு போய் அந்த வார்த்தையை வந்து ஒரு மரணத்தின் இறுதியில் கூட அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்கான். அதாவது எனக்கு வெற்றின்னு சொன்னா என்ன, அதாவது இதுக்கு காரணமானவர்களை கைது பண்ணி சட்டத்தை முன்னிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, அதான் அவன் எதிர்பார்க்குறது. இல்லை அது உங்களால் முடியாதுன்னு சொன்ன, அந்த சிஸ்டத்தால் அது முடியாதுன்னு சொன்னீங்கன்னா என்னுடைய பிரதத்தை இந்த சாக்கடையில் தூக்கி வீசிடுங்க, அந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த சாக்கடையில் தூக்கி வீசுங்கம்மா. அப்போ இது வந்து இன்னைக்கு சுபாஷ் அதுலுடைய விஷயம் என்பது இன்னைக்கு நாடு முழுவதும் பேசு பொருளாக இருக்குன்னு சொன்னால், இந்த சிஸ்டத்தில், அதாவது இந்த சிவில் விஷயத்தில், அதாவது குடும்ப நல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் ஜீவனாம்சமா இருக்கும். கூடுதலாக இன்னொன்று சேர்த்து சொல்லியிருக்காரு, நான் இறந்த பிறகு எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறதா இருந்தால் நீதிமன்றமே கருணை கொலை செஞ்சிருங்க அம்மா அப்பாவை, அவங்களை கஷ்டப்படுத்தாதுன்றதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா இவளுங்க புருஷனை மட்டும் பழி வாங்குறது இல்லைங்க, புருஷன் கூட சேர்ந்து புருஷனுடைய அப்பா, புருஷனுடைய அம்மா, மாமனார், மாமியார் எல்லாரும் இவங்க வழக்கு கொடுக்குறதே பாருங்க. எடுத்தோடனே புருஷன் என்னைய கொடுமைப்படுத்துறதா கொடுக்கவே மாட்டாளுங்க பெரும்பாலும். இந்த நாட்டாரி நிறைய பெண்கள் இருக்காங்க. இந்த வழக்கினருக்கும் அப்படி எழுதுனது, உனக்கு புருஷன் தானே பிரச்சனை, புருஷனை கொடுப்போம்னா கொடுக்க மாட்டான். நீ புருஷனுக்கு மட்டும் கொடுக்காத, அவங்க அம்மா இல்லை அவங்க அப்பா இல்லை, அப்போ தான் வழிக்கு வருவான். எப்படி அவங்க அம்மா வந்து நீதிமன்றம் நின்னா அவனால் தாங்க முடியாது, அப்போ தான் அவன் காசை கொடுப்பான். அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா நீதிமன்றத்தில் தான் அவன் காசை இருப்பான். இதெல்லாம் யார் இந்த வழக்கினர்? சில பேர் நாதாரி முக்காமாக நிறைய பேர் இருக்கானுங்க. அதான் சொன்ன சுலைமானுக்கு இந்த ராஜா முகமது என்ற ஒரு பொறுக்கி நாயி, அவனும் ஒரு முஸ்லீமாக தான் இருந்துக்கிட்டு இன்னொரு முஸ்லீமை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு அதில் என்ன அவன் நீ சுகமான வைக்கிற நான் கேட்குறேன். சரி, அவன் உண்மையிலே கோட்டீஸ்வரனாக இருந்துட்டு அவன் காசு செலவுக்கு கொடுக்கல, இல்லை அவன் பொண்டாட்டி அவன் கெஞ்சுறாங்க, நீ என் கூட வந்து வாழு, உனக்கு இந்த வீடு தான் வேணுமோ நீ வீட்டிலே இரு வா. ஆனால் அந்த பெண்ணுக்கு என்ன, 2 குழந்தைங்க, 2 பெருசாகிட்டாங்க, அவளுக்கும் ஒரு வேலை இருக்குது, வீடு மட்டும் கொடுத்துட்டு எனக்கு அவள் கேட்குறது. அப்போ அவன் வீடை கொடுத்துட்டானா அவன் நடுத்தெருவில் போய் நிற்கணுமா?
கொஞ்சமாச்சும் இது வந்து யோசிக்கணுங்க. அந்த வழக்கறிஞர் யோசிக்கணும், அந்த ராஜா முகமது நாதாரி யோசிக்கணும், நீதிமன்றங்கள் யோசிக்கணும். இது நான் வந்து சொன்னது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற இல்லையா, அதே மாதிரி தான் இந்த சுலைமான் விஷயம் இங்கே நடந்த விஷயம். சம்மந்தப்பட்ட இந்த பெண், அதாவது இந்த அவங்க பேரு கூட நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை, அந்த மனைவி நிகிதா சிங்கானியா அவங்க பேர், அவங்களுடைய குடும்பத்தார், அந்த வழக்கறிஞர், அந்த ஜட்ஜி ரீட்டா கௌஷிக், கூடுதலாக சட்டம், இது எல்லாருமே சேர்ந்து ஒரு உயிரை பறிச்சிருக்கிறத தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த செய்திகள் மூலமாக. தமிழ்நாடு இன்னைக்கு அதான் சொல்றேன், இன்னைக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் அதுல் மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான சுபாஷ் அதுல்கள் வெளியே சொல்லாம முங்கி முனமிட்டு இருக்கானுங்க. இது போன்ற லட்சக்கணக்கான காசுகளை வந்து வேற வழி இல்லாம இருக்கிறவங்க கொடுத்துட்டு பிச்சைக்காரன அலைகிறான். ஜீவனம் சென்ற போர்வையிலும் மெயின்டெனன்ஸ், அதாவது பராமரிப்பு செலவு என்ற போர்வையிலையும் ஒன்றும் வாழவும் வாழாம பிரிஞ்சியும் போகாம இப்படி கொடுமைப்படுத்தக்கூடிய நிறைய பெண்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம இதை பற்றியும் பேசுவோம். நம்ம இப்போ நடந்த செய்திகளை பார்க்கும்போது சட்டத்தில் மிகப்பெரிய மாற்றம் தேவைப்படுது. குறிப்பாக பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இன்னைக்கு ஆண்களோட உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு ஜீவனம்சம், இந்த மெயின்டெனன்ஸ் செலவு, இது ரெண்டுமே வந்து அரசு வந்து பரிசீலனை பண்ணி இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இதுவை வந்து அடைக்கணும். இது வந்து தவறாக மிஸ்கைட் பண்ணப்படுது. இதுதான் இது வழக்கறிஞர்கள் என்ன பண்ணுறான், அவங்க கிளைண்ட் சம்பளம் வாங்குறதுக்காக சம்பாதிக்கிறதுக்காக அவங்க அதை ஒரு வியாபாரமாக பார்த்து என்ன பண்ணுறானுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஜீவனம்சமா 10 லட்சம் வாங்கினான்னு வச்சுக்கலாம், அவனுக்கு ஒரு 5 லட்சம் தராங்கல்ல. எப்படி இந்த ஆக்சிடென்ட் கேஸ் நடக்குது பார்த்தீங்களா, ஆக்சிடென்ட் கேஸ் ஜெயிச்சுட்டு இன்சூரன்ஸ் வரக்கூடிய அந்த 1 லட்ச ரூபா வந்துன்னா அவனுக்கு 1/3 எடுத்துக்குவானுங்க. 60,000 ரூபா வந்துன்னா 20,000 ரூபா எடுத்துட்டு 40,000 ரூபா தான் கிளைண்ட்டுக்கு போவோம். அதே மாதிரி தான் இந்த ஜீவனம்சம் வழக்கில் பெரும்பாலான வழக்கறிஞர்கள் இந்த மாரி பண்றாங்க. அதுக்காக என்ன பண்றாங்க, அப்போ இந்த ஜீவனம்சமும் இந்த பராமரிப்பு செலவுன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போடுற இது ரெண்டுமே மிஸ்கைடு, அதாவது தவறாக பயன்படுத்தப்படுறாங்க. இது நீதிபதி எல்லாருக்குமே தெரியும் இந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள். இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு சுபாஷ் அதுல் தன் உயிரை கொடுத்து இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை அடைக்க சொல்லியிருக்கான்னு சொல்லும்போது இந்த அரசு இன்னமும் அது அமைதியாக இருந்ததுன்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் உருவாகும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து இங்கே வந்து பழுதடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், மக்கள் இந்த விவகாரத்தில் தெளிவடையட்டும். நன்றி.